அன்று கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெறும். அதைத் தொடர்ந்து வரும் 17ஆம் தேதி சந்தனக்கூடு வைபவம் நடைபெறும். அதனை அடுத்து 20ஆம் தேதி கொடியிறக்கி நிகழ்ச்சியை முடிவடையும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கான விழா ஏற்பாடுகளை அந்தந்த குழுவுக்கு பிரித்து கொடுத்து அரசு இயந்திரங்களையும் முடுக்கிவிடப்பட்டு அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகம் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துள்ளது. போலீஸ் ஏற்பாடு சிறப்பாக செய்து தருவதாக உத்தரவாதம் கொடுத்துள்ளார். எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு. அதாவது அந்த சென்ற ஆண்டு இருந்த விஷயங்கள்ல இந்த ஆண்டு நிறைய கட்டுப்பாடுகள் விதித்து மாவட்ட நிர்வாகம், காவல்துறை நிர்வாகம் இவர்களோடு ஒத்து பேசி மற்ற ஊர் முக்கியஸ்தர்களோடு ஆலோசனை செய்து ஒரு முடிவெடுத்து இந்த அது என்ன தாரத்தப்பட்ட மேலதாளங்கள் இல்லாமையும் அது சினிமா பாடல்கள் இல்லாமலும் இஸ்லாமிய சங்கீதங்கள் மட்டும் ஒலிக்கிற மாதிரி வச்சு எல்லா வாலண்டியர்ஸுக்கும் பேஜி அவங்களுக்கு ஐடென்டிஃபை கொடுக்க போறோம். அந்த ஐடென்டிஃபை பண்ற பேஜி உள்ளவங்க மட்டும்தான் அந்த ஊருக்கு பக்கத்துல நிக்கணும்னு கட்டுப்பாடு வச்சிருக்கோம். வேற மற்றவங்க இருந்தாங்கன்னா வெளியூர்ல இருந்து வந்தவங்க எல்லாம் அதுல இடம் பெறும்போது நின்று வேடிக்கை தான் பார்க்கலாம் ஒழியா அதுல போய் கலந்துக்க முடியாது. அப்படி இருந்தா போலீஸ் அப்புறப்படுத்தும், நாங்க ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி. பட்டாசு இங்க பள்ளிவாசல் தர்கா சார்பா லைசன்ஸ் வாங்கின ஒரு ஆளு, அது எப்போதும் வலிமையா செய்யறவரு, அவர் மட்டும் பள்ளிவாசல் நிர்வாக சார்பா வெடி வெடிப்பாங்க. வேற அவங்க ஊர்தியில போறவங்க பிரைவேட் யாரும் வெடி வெடிக்க அனுமதி இல்லை.